ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ராசி பலன்களை. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்காக நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நமது 12 ராசிகளுக்கு உண்டான அனைத்து விதமான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இந்த 2 சிம்பிளான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளத்தை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி தினங்க. பிற்பகலில் நவமி திதி ஆரம்பமாகிறது. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான சில 4 விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான நாளாக உங்களுக்கு அமைப்பிருங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய அனைத்து புலன்களும் காதல் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. மற்றபடி இன்றைய தினம் 4 விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்கணும். முதலாவதாக பேராசையை தவிர்த்து விடுவதால் நலம் பெற முடியும் நண்பர்களே. பேராசை எந்த காரணத்துக்காக உங்கள் மனசில் வந்து அலோவ் பண்ணிக்காதீங்க. இன்றைய தினம் இருக்கிறத வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. 1 லட்சம் போட்டால் 4 லட்சம் தருவாங்க, 1 கோடி ரூபா தருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பணத்தை யாருக்கு நம்பி கொடுத்துடாதீங்க. எதுலேயும் முதலீடுகள் அதிகமாக பண்ணாதீங்க. உங்களுடைய பணத்தை நீங்களே பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஏன்னா நிறைய பேர் உங்களை ஏமாற்றுவதற்கு இன்றைய தினம் காத்திருப்பாங்க. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பதன் மூலமாக பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகளை சில சங்கடங்களை தவிர்க்க உதவிகரமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக நீங்கள் பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டுங்க. உங்கள் பயத்தில் கண்டிப்பாக உங்கள் தன்னம்பிக்கை இழந்துருவீங்க. அப்படின்றதுனால பயத்தை இன்றைய தினம் கட்டாயமாக மனசில் வச்சுக்காதீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபடுங்கள். வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கண்டிப்பாக அதிகமான ஈடுபாடு காட்டுங்கள். இன்றைய தினம் தேவையில்லாத பயம் உங்களுக்கு வேண்டாம். அதனால் உங்களுக்கு வருத்தம் தான் மிஞ்சும், குழப்பங்கள் தான் அதிகரிக்குங்க. பயத்தை விட்டொழியுங்கள். இன்றைய தினம் தைரியமாக இருங்க. சூப்பரான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3வதாக இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை முடிந்த அளவு கட்டுப்படுத்தணுங்க. எந்த செலவுகளும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய சேவிங்ஸ் இன்றைக்கி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களது செலவுகளை சமாளிக்க நீங்கள் எப்போதுமே சிக்கனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப முக்கியம்னா மட்டும் அந்த செலவுகளை செய்யுங்க. மற்ற செலவுகளை செய்யாமல் தவிர்த்து விடுவதில் உங்களுக்கு நலம் பெற முடியுங்க. மேலும் யாரை நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்றவற்றை செய்துவிட வேண்டாம். இன்றைய தினம் 4வதாக உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. பணிவோட கனிவோட இந்த தினம் பேசுங்க. இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சினால கண்டிப்பாக நிறைய சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையும். பொதுவாகவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக காதல் வாழ்க்கையிலும் உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் இன்னைக்கு அமையுங்க. ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் இந்த தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பட்டியலிருந்து நீண்டு கொண்டே போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் சலிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானது மாதம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கன்னி டுடே ரசோலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் என்பதனால அனைவருமே மறக்காமல் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்கள். இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு
லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த தினம் உங்களுக்கு நம்பர் 8 8ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு தேவையில்லாத சில பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. உங்க அலுவலக பணிகள் சம்பந்தமாக இன்று தினம் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்று தினம் அதை தவிர்த்து விட நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இன்று தினம் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இணக்கமான நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்திலும் விழிப்புணர்வாக இருக்கணுங்க. குறிப்பா இந்த டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு ஈடுபடுறீங்க அப்படின்னா ரொம்ப அலர்ட்டா இன்னைக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், ஆனாலும் கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் பதற்றம் ஏற்படலாம். அதை தவிர்த்து விடுங்கள். கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டா உங்க சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறத நீங்க விழிப்புணர்வோடு கண்காணிச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் மனசுல ஆன்மீகம் இறை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தரும் என்பதனால பக்தி கண்டிப்பாக இன்று தினம் உங்களுக்கு வேணுங்க. இன்று தினம் மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத கருத்துக்களை நீங்க சொல்றது தவிர்த்துறது நல்லதுங்க. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்ட்டு நீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான நாளா உங்களுக்கு அமையும். இன்று தினம் நீங்கள் கொண்டு போகக்கூடிய உடைமைகள் எல்லாத்துலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு எங்கிருந்து கிளம்பினாலும் நீங்கள் எடுத்துட்டு வந்த அல்லது எடுத்துட்டு போகக்கூடிய தேவையான அனைத்து பொருட்களும் சரியாக இருக்கான்னு ஒரு செக்லிஸ்ட்டை போட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்க முக்கியமான எந்த முடிவும் இன்றைய எடுக்க வேண்டாம். நாளை வரை தள்ளி போடுவது நல்லது நண்பர்களே. ஏன்னா நாளை காலை உங்களுக்கு 7:44 பிறகு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைகிறதுங்கிறதுனால முக்கியமான வேலைகள், முக்கியமான செலவுகள், முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை நாளை காலை 7:44 செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக கண்டிப்பாக மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று தினம் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது லைக் பட்டனை ஏன் அழுத்துறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க எங்க நண்பர்கள் யாருமே கன்னிராசியில் இல்லை நீங்க சொல்லலாம். நீங்க மற்ற ராசிக்காரர்கள் நண்பர்களுக்கும் நீங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளை கொண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறதுனால அவருடைய ராசி பலன்களை அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி அவங்க பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டா கூட உங்க குடும்ப உறுப்பினருடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்க்கலாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்க பார்த்துக்கலாம். மேலும் உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையும் பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலோட எப்போதே மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப அவசியம். அதை தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். உங்களுடைய அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே தயங்காம உங்க கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் நம்ம சேனலோட எப்போது மனிதர்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம்ங்கிறதுனால கண்டிப்பா அதை தெரிவிக்கலாம் நண்பர்களே. மேலும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.